எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பணம் பற்றிய சில விஷயங்களை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்க நினைக்கிறேங்க. நம்ம நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு இருக்கிற செய்யக்கூடாத தவறை பற்றி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ தத்துவங்கள் நிறைய பேசுவாங்க பார்த்தீங்களா, பணம் மட்டுமே ஒரு மனிதனுக்கு நிம்மதியை கொடுத்து விடாது. யார் அதிகம் போடுவாங்க பார்த்தீங்களா, யார்கிட்ட தேவைக்கு அதிகமாக பணம் இருக்கோ, எந்தெந்த வகையெல்லாம் சம்பாத்தியம் பண்ண முடியுமோ சம்பாத்தியம் பண்ணி யார்கிட்ட பணம் வச்சிருக்காங்களோ அவங்க தான் அதிகமாக வாட்ஸ்அப்பில் தத்துவத்தை விடுவாங்க. பணத்துக்கு பெரிய வேல்யூவே கிடையாது அப்படிங்கிற மாதிரியான தத்துவம்லாம் வரும். ஏங்க, அடிப்படை தேவை கூட பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கான் பாருங்க, அவனுக்கு எப்படிங்க நிம்மதி இருக்கும்? இதெல்லாம் வெற்று தத்துவங்கிறது ஒரு வாட்ஸ்அப் தான். யதார்த்தம், பிராக்டிக்கல். எதுக்காக சொல்ல வரேன்னா, சில தவறுகள் நான் அதை சொல்ல நினைக்கிறேன். ஒன்று, சேமிப்பு. நம்மள நிறைய பேருக்கு சேமிக்கிற பழக்கம் இல்லைங்க, செலவழிக்கிற பழக்கம் அதிகமாகி போச்சு. இன்னைக்கு நம்ம எல்லாம் கன்சியூமரா மாறிட்டோம். நம்மளை சுத்தி இருக்கிற பொருட்கள், கிடைக்கிற விஷயங்களை எல்லாத்தையுமே அனுபவிக்கிற எண்ணம், நுகர வேண்டும் என்கிற எண்ணம் அதிகமாக மார்க்கெட்டிங் உலகத்தில் விதைக்கப்பட்டு விட்டது. அதனால செலவு பண்றோமே சேர்த்து வைக்கணுங்கிறது என்ன இல்லைங்க நிறைய பேர்ட்ட. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சேர்த்து வைப்பாங்க. நீங்க எவ்வளவு சம்பாத்தியம் பண்றீங்கிறது முக்கியம் இல்ல, அதுல எவ்வளவு சேர்த்து வைக்கிறது ரொம்ப முக்கியங்க. அது முக்கியமான காலகட்டங்களில் ஒரு நோய்க்கோ ஏதோ ஒரு படிப்பு செலவுக்கோ ஒரு கல்யாண செலவுக்கோ வருகிற பொழுதுதான் அந்த சேமிப்பினுடைய முக்கியத்துவம், தேவைகள் நம்மளால உணர முடியும். அதனால என் அன்பு மக்களே, நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்களோ அதுல ஒரு குறிப்பிட்ட தொகையை நமக்கு இது இல்லை அப்படின்னு நினைச்சுக்கோங்க. அதை கம்பல்சரி ஒரு மாதம் இவ்வளவு நான் சேமிச்சே ஆகணும் என்கிற ஒரு பழக்கத்துக்கு உருவாக்கி வாங்க. கண்டிப்பாக கை கொடுக்கும் ஒரு நாள் நெருக்கடியான நேரத்துல. நம்பர் 2, முதலீடு. பணத்தை போய் முதலீடு செய்யறது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குங்க. இன்னைக்கு ரொம்ப முதலீடு பண்ணணும்னு சொல்லிட்டு மக்கள் பாவம், ஆசைகள், தேவைகள் பெருக பெருக, ஆசைகள் பெருக பெருக, பணத்தின் மீது நாட்டம் கூட 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 நம்ம பணத்தை போய் எங்கேயாவது போய் முதலீடு செஞ்சு அது ஒரு 2 மடங்கா 3 மடங்கா 4 மடங்கா வந்துடாதா என்கிற எண்ணம் இன்னைக்கு நிறைய போயிடுச்சுங்க. என் நண்ப மக்களே, அதை சொல்ல நினைக்கிறேன். கவனமாக முதலீடு செய்யுங்கள். முதலீடு எப்படி இருக்கலாம்னா, நமக்கு என்ன அறிவு, நாம என்ன, நமக்கு தெரிஞ்ச வேலை என்ன, நமக்கு என்ன உழைப்பு, இந்த லிமிட்டுக்குள்ள நம்ம எவ்வளவு முதலீடு பண்ணணுமோ அவ்வளவு முதலீடு பண்ணிக்கிட்டா சேஃப்டி. இதை தாண்டி போய் நான் பணத்தை கொடுக்குறேன், ஆனா அந்த பணத்தை இன்னொருத்தன் வேலை பார்க்கறான், இன்னொருத்தோட அறிவு, இன்னொருத்தருடைய உழைப்பு போய் வேலை பார்த்து நமக்கு சம்பாத்தியம் பண்ணி கொடுக்குது. அப்ப நாம டிபெண்டா மாறுறோம் இன்னொருத்தர்களை. அது பணம் போறது தெரியுங்க, பணம் திரும்ப வர்றதுக்கான கேரண்டி இருக்கா? சொல்ல முடியாது. அதனால அதை கவனமா பண்ணுங்க. அது நிறைய இருக்கு. அதுல ஒரு 2-3 சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒன்று, ஷேர் மார்க்கெட், இன்னொன்று நிதி நிறுவனங்கள் அப்படிங்கிற மாதிரியானது, பணம் இரட்டிப்பாக்குற மாதிரியான விஷயங்கள். 3, அப்புறம் இந்த சினிமா சார்ந்த விஷயங்கள். சினிமாவை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, அதுக்கு நான் பின்னாடி சொல்றேன், அதுக்கான காரணம் இருக்கு. இதெல்லாம் நம்ம இன்னொருத்தர் யாரோ உழைக்கிறாங்க. அதனால அந்த முதலீடை கவனமாக செய்யுங்கள். 3வது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இன்னைக்கு மேல்தட்டு, அது கொஞ்சம் வசதியானவங்க பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயத்த மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ், ஈவன் ஏழை மக்கள் வரைக்கும் கூட அது பரவி போச்சுங்க. அந்த ஒரு பழக்கம் என்ன தெரியுமா? இஎம்ஐ, லோன் வாங்குறது அப்படிங்கிறது. தமிழ்ல சொன்னா கடன், ஆங்கிலத்துல லோன் சொன்னா கொஞ்சம் டீசெண்டா இருக்கு இல்லையா? பட் உண்மை அதான், கடன் தான் அது. இப்ப கடன் வாங்குறது தப்பு இல்லை, ஆனால் நம்முடைய வருமானத்துக்கு உட்பட்டு எவ்வளவு நம்மளால கட்ட முடியும் லோனை அப்படிங்கிறத பார்த்து, அந்த இஎம்ஐ எவ்வளவு கட்ட முடியுங்கிறத பார்த்து சேஃப்டியா அதற்குள்ள நீங்க வாங்கி வாழ பழகிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. இங்க பிரச்சனை என்னன்னா, நிறைய வாங்கன்னு நினைச்சு ஈஸியா கிடைச்சிருச்சு. இன்னைக்கு லோன் கிடைச்சிடும். வீடு கட்டுறதா இருக்கட்டும், 2 வீலரா இருக்கட்டும், கார் வாங்குறதா இருக்கட்டும், பர்சனல் லோனா இருக்கட்டும், நிறைய இன்னைக்கு ஆஃபர்ஸ் வருது. வாங்கி போட்டுறோம். சிரமப்படுறாங்க நிறைய பேரு. இவன் எனக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் தான் எனக்கு வருமானம் வருது, ஆனா 4 லட்சம் ரூபாய் இஎம்ஐக்கு தகுந்த மாதிரி நான் கடனை வாங்கி போட்டேன்னா சிரமம் இல்லையா? இன்னைக்கு பல பேரை பார்க்கிற இப்படி கடனை வாங்கிட்டு நெருக்கடிகளை சந்திக்கிறார்கள். கட்ட முடியாம போய் சிரமப்படுறாங்க. குடும்ப பிரச்சனை வருது, பொருளாதாரம் வருது, சிரமம், நெருக்கடி வருது. சில நேரங்கள் மன உளைச்சல், டென்ஷன்ஸ், கவலை, தற்கொலை எண்ணம் வரைக்கும் கூட போயிருதுங்க சில நேரம் இந்த கடன் சுமைங்கிறது நாடி. அதனால ஏன் நான் சொல்றேன்னா, இந்த 3ஐயும் நான் செய்தேன். இந்த 3 தவறுகளையும் நான் செய்தேன். எனக்கு சின்ன பிள்ளையில இருந்து ரொம்ப சேர்த்து வைக்கணுங்கிற பழக்கமே இல்லை. எதிர்காலத்துக்கு தேவைப்பட அப்படிங்கிறதுல இல்லாம இருந்துச்சு. செலவு பண்ணிட்டே இருப்பேன். அது ஒரு தவறு தான். 2வது என்ன பண்ணேன்?
முதலீடு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்துட்டு எனக்கு பிடிச்ச பேஷன் சொல்லிட்டு இந்த சொசைட்டிக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த சொல்லலாமே அப்படிங்கிறதுக்காக மிகப்பெரிய ஊடகம் ஒரே நேரத்துல ஒரே சினிமா அப்படிங்கிற ஊடகத்துக்கு போனோம்னா ஒற்றை படம் பல நூறு கருத்துக்களை போய் கடத்தி போய் லட்சக்கணக்கான மனிதர்களை போய் சென்றடையுமே என்கிற ஆசையில் சினிமாவில் முதலீடு செய்தேன். மூன்றாவது தவறையும் செய்தேன். வரம்புக்கு மீறி லோன்கள், கடன்கள், இஎம்ஐகள், பல்வேறு விதமான லோன்கள், நெருக்கடியாய் போய்விட்டதுங்க. மனம் திறந்து உண்மை சொல்கிறேன், நெருக்கடி. ஒரு கட்டத்துல கட்ட முடியுமாங்கிற ஒரு நெருக்கடிகள்லாம் வந்துருச்சு. ஆனாலும் எனக்கு இயற்கை கொடுத்திருக்கிற இந்த மருத்துவ அறிவு இருக்கிறதே, இந்த எண்ணம் இருக்கிறதே, நான் செய்த நல்ல செயல்கள் இருக்கிறதே, என்னை அதிலிருந்து மீட்டு வர வைத்திருக்கிறது. இன்னும் நான் மீண்டு வருவேன். என்னால் அது முடியும். எனக்கு இருக்கிற அந்த அறிவு, உழைப்பு. ஆனா என் மாதிரி எல்லாருக்குமே வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கும் என்பதற்கு கேரண்டி இருக்கிறதா? அதனால என் அன்பு மக்களே, பணம் ரொம்ப முக்கியம் இல்லை, ஆனா பணமும் முக்கியம். அது அடிப்படை தேவைக்காக வாங்குற நான் சொன்ன தவறுகளை செய்யாமல் சேஃபா பணத்தை கையாண்டு பாதுகாப்பாக தலைமுறை குழந்தைகளுக்கு என்ன செய்யணுமோ அதை சேர்த்து வச்சுக்கோங்க. நன்றாக இருக்கும். நன்றி, வணக்கம்.